என் பேர் சந்தோஷிங்க. நான் தலைவாசல் தான். 3வது வருஷமா வரேன். இப்போ என் பையனுக்காக நான் வேண்டிக்க வந்திருக்கிறேங்க. அப்புறம் இப்போ பொண்ணு பையனுக்காக தான். எங்கள் வீட்டுக்கார் கிடையாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் தான் துணைங்கிற மாதிரி. சொந்த பந்தம்லாம் நம்பலை. தெய்வத்தை தான் நம்புகிறேன். நான் சிவன் பக்தர். இருந்தாலும் சிவன் அம்மா அப்பா அவங்க 2 பேரும் எனக்கு தேவை. அதுக்காக வந்து குடும்பமாக வேணும் அப்படின்னு. பிள்ளைங்களுக்காக தான். பையன் நல்லா இருக்கணும். பையன் வெளிநாட்டில் இருக்கிறான். நல்லா இருக்கணும், நல்லபடியாக வீடு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மா வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. இந்த மன்றத்தில் வந்து நான் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருக்குது. இந்த மன்றத்தில் வந்து நான் துணைத் தலைவராக இருக்கேன். மன்ற பொறுப்பாளர்கள்னால் செயலாளர், பொருளாளர் எல்லாருமே இருக்கிறாங்க. மன்ற தலைவர் எங்கள் தாத்தா தான். இதை வந்து உருவாக்கினது நான் தான். மன்றம் வந்து ஆரம்பிக்கணும், தலைவாசலில் ஒரு மன்றம் ஆரம்பிக்கணும், அம்மாவுக்காக நம்மள ஒன்று செய்யணும். ஏன்னா அம்மா வந்து எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து செய்யும்போது தடுங்கல் ஏற்படுது. இந்தமாரி ஏதோ ஒரு தடுங்கல் கொடுக்குறாங்க அம்மா, அதை மீறி எனக்கு நீ வந்து செய்யப்பா, அப்போ தான் நான் ஏற்றுக்கோங்கிற மாதிரி நிறைய தடுங்கல் பண்ணியுமே திரும்பி கொண்டு வந்து அவங்க நம்மக்கிட்ட நல்லது தான் செய்கிறாங்க. பங்காரம்மா சொன்ன அருள்வாக்கு எதுவுமே பழிக்காமல் இருந்ததே இல்லை. எல்லா அருள்வாக்குமே அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் டெய்லியுமே வந்து எங்களுடைய தீ ஒளியில் படிக்கிறோம். அவங்களுடைய அருள்வாக்கு ஒன்று ஒன்று படிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வாழ்க்கைக்கு உகந்ததாகவே சொல்கிறாங்க. அதுமாரி மன்றம் அமைச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து நம்ம வழிபாடை நிறுத்தாமல் இருக்கிறோம். டெய்லியுமே நம்மளுக்கு காலையில் 6 to 7 வழிபாடு நடத்துகிறோம். அதேமாரி மாலையில் காலை 6 to 7 வழிபாடு நடத்திட்டுருக்குறோம். மன்ற பொறுப்பாளர்களும் அதேமாரி ரொம்ப பொறுப்புணர்வோட நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் தொண்டு செய்யணும், நம்ம தான் வந்து வழிபாடு நடத்தணும். யார் வராங்க வரல அதை எதிர்பார்க்கறதே கிடையாது. அம்மாக்காக நம்ம செய்யணும், அம்மாக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து தொண்டு செய்கிறாங்க. மன்ற பொறுப்பாளர்கள் ஒரு பக்கம் செஞ்சாலும், மன்ற பொறுப்பாளர்கள் எல்லாமே பொதுமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், செவ்வாடை தொண்டர்கள் வந்து அம்மாவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது செய்யணும், புதுசாக ஏதாவது செய்யணும், அவங்க செஞ்சதை நம்ம செய்யணும், நம்ம ஏதாவது ஒன்று அம்மாவுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோயாமல் தொண்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதேமாரி அம்மா வந்து முதல் வருஷம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். 2வது வருஷம் கோயிலுக்கு போகும்போது பஸ்ஸில் வந்து தலையில் வந்து அடிபட்டுருச்சு. எல்லோரும் என்ன சொன்னாங்க, என்னது உனக்கு சோதனை காமிக்குதாம்மா, உனக்கு ரத்த காயத்தோடு வந்துட்டேன், இனிமேல் வந்து நீ மாலை போடாதப்பா, வேணாம், 2வது வருஷமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. 2வது வருஷம் அப்படி ஆகிறதா இருந்தால் அது முதல் வருஷமே நீ மாலை போட வேணாம் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் அம்மா வந்து அப்படி நினைக்கவே இல்லை. அது வந்து ஒரு சாதாரண விபத்து தான். ஆனால் அதை வந்து அம்மா பேரில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தமாரி போன நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே வந்து அம்மா வந்து எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எங்களுடைய இடத்த வந்து வேற ஒருத்தவங்ககிட்ட வந்து நாங்கள் அடமானம் வச்சுருந்தோம். அம்மா வந்து அந்த இடத்த வந்து அடுத்த வருஷமே பணத்தை எப்படி தான் அம்மா கொடுத்தாங்கன்னோ தெரியல. அடுத்த வருஷமே அந்த பணத்தை எங்களுக்கு 50,000 ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் போய் கொடுத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்தோம். அடுத்த வருஷம் நான் மாலை போட்டுட்டு சொன்னேன், போன வருஷம் சொன்னீங்க அம்மா வந்து இந்த மாலை என்னது நீ போடாதப்பா, அம்மாவே உன்னை வந்து கைவிட்டுட்டாங்க, நீ போடாதப்பான்னு சொன்னீங்க. இந்த வருஷம் நாங்கள் இடத்த எங்கள் பேரில் திரும்பி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாப்பா அப்போனா அம்மா இருக்கா. அதேமாரி நிறைய அம்மா நான் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கோ அதுக்கோ துணிக்கோ இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அம்மா வந்து அந்த அளவுக்கு விடவே இல்லை. 3 வேளை சாப்பாட்டுக்கும் துணிக்கும் தங்கறதுக்கு இடமும் அதில் அதேமாரி என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ஒரு நாளைக்கு கையில் சுத்தமாக காசு இல்லாமல் இருந்தாலுமே கூட அன்றைக்கி சாயங்காலமோ நைட்டோ அன்றைக்கே கொண்டு வந்து அம்மா வந்து யாருக்கு மூலியமாவது 100 ரூபாவோ 500 ரூபாவோ கொண்டு வந்து என் கையில் சேர்த்துருவாங்க. அந்த வகையில் ஒரு நாள் கூட அம்மா வந்து என்கிட்ட பணம் இல்லாமல் வச்சதே இல்லை. அதனால் அம்மாவை வந்து உண்மையாலுமே நம்புவேன். வேறு யாராவது எதாவது சொல்லுவாங்க, ஏன்னாப்பா மாரி மன்றம் வச்சுட்டீங்க, எதுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து அம்மாவுக்காக இழக்கிறது எதுவுமே நம்மளுக்கு இழப்பு இல்லை. அம்மாவுக்காக நம்ம தொண்டு தான் செய்கிறோம். அம்மா வந்து நம்ம தொண்டு செய்கிறதுனால அம்மாவும் நம்மளுக்கு நிறைய செய்வாங்க. முற்பையின் செய் பிற்பையின் தானே விளையுங்கிற மாதிரி நம்ம முன்னாடி செய்கிறது தான் நம்மளுக்கு பின்னாடி வரும். நம்ம இப்போ வந்து அம்மாவுக்காக தொண்டு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நம்மளுடைய சந்ததிகளோ இல்லை நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா நம்மளுக்கு இந்த வாய்ப்பே நம்மளுக்கு கொடுக்குற அந்த சக்தியை அம்மா கொடுக்குறாங்க. அந்த வகையில் அம்மாவை வந்து நம்ம குறைய சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்லுவாங்க, என்னப்பா சும்மா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. அம்மா வந்து நம்ம முழுசாக நம்பி போகணும். நம்பினா தான் அம்மாவே நம்மளை அங்கே வர வைப்பாங்க, இல்லைன்னா வர வைக்க மாட்டாங்க.
நாங்கள் முழுசாக நம்பறனால தான் எங்களை வந்து 4வது வருஷமே நீங்கள் மன்றம் அமைங்க, தலைவாசலில் மன்றம் கொடுங்க. ஒரு 6-7 மாதத்துலேயே நாங்கள் மன்றம் அமைச்சிட்டோம், கோயிலை கட்டினோம். 3வது மாதம் 2025ஆம் தேதி 3வது மாதம் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நாங்கள் வந்து பூமி பூஜை போட்டோம். போட்டு அடுத்த மாதமே உடனே அம்மா வந்து மன்றத்தை அமைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அதேமாரி என்னடா மன்றம் இது பூமி பூஜை போட்டோமே, எப்படா அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம போய் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே வீட்டுக்கு வந்து தந்துடுறாங்க. இந்தமாரி இந்தாப்பா 2000, இந்தாப்பா 5000, இந்தாப்பா 10,000 அவங்களாவே தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாப்பா செய்ப்பா கட்டுப்பா. நாங்கள் வந்து வெறும் 4 பக்கம் தூண் வச்சு வெறும் அட்டை மாதிரி போட்டுட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். நம்மக்கிட்ட இருக்கிற தொகையை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அம்மா அப்படி விடலை. இப்பா நீ கட்டு, நான் கொடுக்குறேன், நீ கட்டிக்கிட்டே இரு, மேலே வரைக்கும் கட்டு, நான் உனக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன், நீ கட்டுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மா வந்து பண உதவி நிறையா செஞ்சுட்டாங்க. இந்த கோயில் இந்த மன்றத்தை அமைக்கிறதுக்கு அம்மா வந்து நிறைய பண உதவி செஞ்சுருக்காங்க. அதேமாரி நாங்களும் மன்றத்துக்கு வரவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக வாங்க, மரியாதையோட வணக்கம் சொல்லி, ஓம் சக்தி சொல்லி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி வந்தாங்கன்னா உள்ளார நேராக ஃபஸ்ட்டு அவங்க நாங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களே என்ன பண்ணுவாங்க, நேராக பார்ப்பாங்க, அம்மாவை பார்ப்பாங்க, அவங்க மட்டும் போவாங்க. மற்ற கோயிலில் அப்படி போகவே முடியாது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கருவறைக்கு வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அம்மா பங்காரம்மா கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு வாய்ப்பு. அதேமாரி ஓம் சக்தி கோயிலில் வந்து யார் வேணாலும் உள்ளார போகலாம், யார் வேணாலும் வெளியே வரலாம். கருவறை வரைக்குமே ஒருத்தவங்க அவங்க வீட்டில் யாரையாவது இழந்தாலுமே கூட கருவறை வரைக்குமே உள்ளார போய் அம்மாவை வந்து தரிசனம் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.